திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குழந்தையை கடத்த முயற்சி என தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குழந்தையின் வாயில் பிளாஸ்டிக் கவரை வைத்து கடத்த முயன்றதாக கூறி வடமாநில நபர் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். உங்க முழு தகவல். வணக்கம் ராதிகா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்னமோட்டூர் பகுதியில் இன்று 4 வயது குழந்தை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த பொழுது அங்கு சுற்றித் திறந்த வடமாநில இளைஞர் திடீரென அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த குழந்தை கத்த முயன்ற பொழுது அந்த குழந்தையின் வாயில் பிளாஸ்டிக் கவரை அடைத்து சிறிது தூரம் தூக்கி சென்றுள்ளார். உடனடியாக இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அந்த வடமாநில இளைஞரை பிடித்து சரமாரியாக தாக்கி அங்கிருந்த மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். அதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அம்பலூர் காவல்துறையினர் அந்த இளைஞரை மீட்டு விசாரணை செய்த பொழுது அந்த இளைஞர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக காவல்துறையினரே அந்த இளைஞரை மருத்துவமனை சிகிச்சைக்காக அருகில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்று பின்னர் அந்த இளைஞரை ரயில் ஏற்றி விட்டுள்ள வாணியம்பாடி ரயில் நிலையத்துக்கு அழைத்து வந்து ரயில் ஏற்றி விட்டுள்ளனர். இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை காவல்துறையை முறையாக விசாரிக்கவில்லை எனவும் அவர்களே அந்த நபரை மனநல பாதிக்கப்பட்டவர் என ரயில் ஏற்றி விட்டதாக சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் உடனடியாக காவல்துறையினர் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்து அந்த வடமாநில இளைஞரை ஏற்றிவித்த ரயில் எங்கு செல்லும் என அறிந்து அந்த இளைஞரை ஆம்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து இறக்கி பின்னர் அவரை அம்பலூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை வாயில் பிளாஸ்டிக் கவரை வைத்து கடத்தி சென்ற வடமாநில இளைஞரை காவல்துறையினர் எவ்வித உரிய விசாரணை செய்யாமல் அனுப்பி வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன்.